வா யாரு பாப்போம். என்னல யாரு? நம்ம கதையே முடிஞ்சிருச்சுமா. அண்ணன் தாம்மா அக்காக்கு பிரியாணி வேண்டி வந்திருக்கா. என்னல சொல்லுத? அவர்கிட்ட கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்த. இப்ப என்ன பண்றது? அவன் கண்ணுல பட்டா என் கதையே முடிஞ்சது. இல்ல சிவபாலா, அவன் உன்னை பார்த்தானா? இல்லம்மா, நல்ல வேலை. நான் முதல்லயே அண்ணனை பாத்துட்டேன். அவன் என்ன பாக்கலமா. இலை, நீ உள்ளேயே இரு. அவன் கண்ணுல பற்றாத. என்ன? சரிம்மா. ஏ நிதானமா சாப்பிடல. நம்மள என்ன சோத்துக்கு செத்தவங்க நினைச்சாங்களா? மூணு நேரமும் நானே தினமும் சோறு வாங்கிடுறேன். நீ எம்பிட்டு சீக்கிரமா நம்ம வீட்டுக்கு வரியோ அம்பட்டு நல்லது. அதெல்லாம் நான் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருவேன். எவன் பேச்சுக்கு நீ மயங்கிற கூடாது. இங்கே இருக்கணும்னு நினைச்சிடவும் கூடாது. என்ன வேலையத்தவன் பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு இங்கே இருக்கிறதுக்கு நான் என்ன முட்டாளா? உன்னை தண்ணி பாட்டில் வாங்கிட்டு வர சொன்னேன், வாங்கிட்டு வந்தியா? என்ன பாக்க? உன்ன என்ன பாசத்திலேயே கூப்பிட்டா? சோத்துக்கு தானே கூப்பிட்டுருக்கா. அப்புறம் என்ன? சோத்துக்காக உன் தங்கச்சி என்ன கூப்பிடுத நாள் இன்னும் பக்கத்துல தாண்டா இருக்கு. அதுவும் கூடிய சீக்கிரம் நடக்கும். கனவுலாம் வெளில சொல்லக்கூடாது மச்சான். அது பலிக்காதா? தெரியாதா உனக்கு? இது கனவு இல்லடே, நிஜம். என் தங்கச்சி என்ன உன் கூட வாழ வந்தான்னு நினைச்சிய? இல்லல, தினமும் உன்னை டார்ச்சர் பண்ணி உன்னை கொல்லணும்னு வந்திருக்கா. அதான் வந்துட்டால, இனி திரும்பி வரமாட்டா. நீ ஒன்னும் கவலைப்படாத, போயிட்டா. தம்மோ நினைச்சுக்கிட்டே இரு. என் தங்கச்சி என்ன உன் தங்கச்சி மாதிரி முட்டாள் நினைச்சிய? அவனை விடவே மாட்டா. எதுவும் முடியலன்னா உன் மேல டவுரி கேஸ் கொடுத்து உன்னை தூக்கி உள்ள வைப்பா. ஓ, நீ உள்ள வந்ததும் நான் உன்னை சித்திரவதை பண்ணுவேன்ல. ஏய், என்னடி இது? புது பெட்ஷீட் தலகாணில வாங்குனீங்களா? பின்ன உனக்கு அழுக்கு தலகாணியே போட முடியுமா? இல்ல அழுக்கு பெட்ஷீட் தான் போட முடியுமா? இப்ப எதுக்கு இந்த ரூம்ல இது எல்லாத்தையும் செய்றீங்க? வழக்கமா வந்தா நான் உங்க கூட தானே படுப்பேன். அதெல்லாம் முன்னாடி, இப்ப அப்படி இல்லல்ல. என்ன இல்ல நொல்ல? பரவாயில்ல, நான் உங்க கூடவே படுத்துக்கிறேன். ஏய், எல்லாரும் கட்டில ஒரு கை பிடிங்க, வெளியில போய் ஹால்ல கொண்டு போய் வச்சிடலாம். அதெல்லாம் முடியாது. நீ உன் வீட்டுல தனியா தானே படுப்ப? அந்த மாதிரிதான் இங்கேயும். நீ வசதியா உன் இஷ்டப்படி இங்கே படுத்துக்க. என்ன? ஓ, கதை அப்படி போகுதோ? என்ன அப்படி போகுதோ? எல்லாம் சாதாரணமா தானே போகுது. ஏண்டி, உங்க 4 பேருக்கும் வெக்கமே கிடையாதா? என்னடி, உங்க நொண்ண இந்த ஏற்பாடெல்லாம் செய்ய சொன்னானா? சேச்சா, அப்படிலாம் இல்ல பரணி. இந்த ஃபர்ஸ்ட் நைட்டு பட்டு புடவை, பால், பழம்னு ஏதாச்சும் ஆரம்பிச்சீங்கன்னு வைங்க, ஒருத்தையும் என் முன்னாடி நிக்க முடியாது. எல்லாம் உங்க நொண்ண ஏற்பாடு தானே? சும்மா இருட்டி. எதுக்கு எடுத்தாலும் அண்ணன் மேலேயே பழிய போட்டுக்கிட்டு அது எப்படி சரி வரும்? ஒரு நாள் 2 நாள்னா எங்க கூட படுத்துக்க முடியும், காலம் பூரா எங்க கூட படுக்க முடியுமா? என்னது காலம் பூராவா? அவ்வளோ நாள் நான் இங்கேயே இருக்க போறேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல பரணி, எங்களுக்கு கட்லு மெத்தனு எதுவுமே பழக்கம் இல்ல. பாயில படுத்தாதான் உறக்கம் வரும். ஆனா நீ அப்படியா? பச்சை பிள்ளையில இருந்து மெத்திலேயே உறங்கி பழகினவ. அதான் உனக்கு கொஞ்சம் வசதி செஞ்சு தரும். போதுமா? ஓ அப்படியா? அப்போ இதுதான் என் ரூம் இல்லையா?
ஆமா. இந்த ரூம்குள்ள யார் வேணாலும் வரலாம் போலாம். ஆனா ஒரே ஒருத்த மட்டும் இந்த பக்கம் வரவே கூடாது. யாருன்னு தெரியுதுல? இது என்னோட பர்சனல் ரூம், பர்சனல் ஸ்பேஸ். இதுக்குள்ள உங்க நொண்ண வந்தான்னு வெய்யே, காதுல ரத்தம் வரும் பாருங்க. நான் சொன்னதை செய்வேன், தெரியும்ல? தெரியும் பரணி. துப்பாக்கியை தூக்கிட்டு வந்து என் அண்ணனையே கொல்ல பார்த்தவளாச்சே. அன்னைக்கு தப்பிச்சிட்டான். ஆனா இந்த ரூம்குள்ள வந்தான்னு வெய்யே, தப்பிக்கவே முடியாது. கன்ஃபார்ம் மர்டர் தான். இத கொடுத்தா அவ அதான் வாங்கி வந்துட்டே உங்களுக்கு வர பொங்கலுக்குள்ள வேற வாங்கி தாரேன். அண்ணே, நாங்க 4 பேரும் இம்பிட்டு நாளா வேர்த்துட்டு உறங்கிட்டு இருந்தோம். எங்களுக்கு வாங்கி தரணும்னு தோணலையா? எப்போ நானே சமாளிச்சிட்டு இருக்கேன், சொல்லுப்பா. ஏதா அவ பாவத்தா, அவ ஏசிலேயே படுத்து தூங்கி பழகின பொண்ணு. இங்க தூங்குறது கஷ்டமா இருக்கும்ல, அதுக்குதான். இல்ல வெட்டிகளே, அந்த வீல அப்படியே எடுத்துட்டு வந்துடலாம். அண்ணே, இல்லை நீ இதுக்கு வெட்டிக்கிளி தூக்கிட்டு போட்டுமே. இது பிளக் மேல மாட்டணும்ல, அவனுக்கு எட்டாதுல. அண்ணா, அப்போ கொடுங்க, நான் கொண்டு போறேன். இது வெயிட்லா, இத தூக்குனா அவனுக்கு இடு பிடிச்சுக்கும்ல. எது? நான் 2 குடம் தண்ணி எடுத்துட்டு வரும்போது வெறிக்க உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருப்பேன். இப்ப இது மட்டும் எனக்கு வெயிட்டா தெரியுதா? என்கிட்ட கொண்டா. நானே கொண்டு போய் மாட்டுறோம்ல. சாக்கி கடிச்சு போச்சுன்னா உனக்கு கரண்ட் சமாச்சாரம்ல. நானே பத்திரமா மாட்டிட்டு வரேன். அண்ணாச்சி, என்ன செய்தியே? நீங்க பிரசிடென்ட் இல்லையா, மரியாதை தர வேண்டாமா? அதனாலதான் பிரசிடென்ட் சார். அண்ணாச்சி, நீங்க வேற. நான் எப்போ உங்க பழைய சம்பவம் தான். நீங்க ஏதாச்சும் இந்த மாதிரி ஏதாச்சும் செஞ்சு நீ பயம் காட்டாதீங்க. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது சார்வால். பதவிக்கு தர வேண்டிய மரியாதைய தந்துதான் ஆகணும். ஒரு ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கேன் சார்வால். சொல்லுங்க நாச்சி. இன்னைக்கு பதவியேற்பு நாள் இல்லையா? ஆமா. அதனால தனியா 2 போலீஸ உங்களுக்கு பாதுகாப்பா போட்டிருக்கு சார்வால். எதுக்கு இது? நீங்க பிரசிடென்ட் மட்டும் இல்ல, எங்க எஸ்பி சாருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் இல்லையா? அதையும் கொஞ்சம் யோசிக்கணும் இல்லையா? ஓ, இந்த முத்துப்பாண்டி ஏதாச்சும் வந்து கலாட்டா பண்ணுவான்டா. நான் போலீஸ். எங்க இன்ஸ்பெக்டர் சாரை பத்தி நானே பேசலாமா? சார்வால், உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது எங்க டிபார்ட்மெண்டோட கடமை, சரியா? நான் ஏட்டையா, என்னால ஏண்டது ஒரு 2 பேரை காவலுக்கு நிறுத்துவேன். ஏதோ நீங்க சொல்லுதீங்க, உங்களுக்கு சரின்னா சரி. ஏல ஏல எசகி, அண்ணாச்சி காப்பு தண்ணி குடுத்தியா? இந்தா வந்துகிட்டே இருக்கேனே. சீக்கிரம் வாடா. அண்ணாச்சி இந்தாங்க, சூடா இருக்கு. இல்ல நீங்க என்ன கிளம்பியா? இந்த கிளம்பிட்டே கிளம்பல. ஏய் எல்லாரும் கிளம்பு. சரிண்ணே. அண்ணாச்சி, எப்படி ஒரு 1/2 மணி நேரம் ஆகும் அண்ணாச்சி. சரி, நாங்க கிளம்பி வந்துடுதோம், நீங்க போங்க. டாக்டர் அம்மாவை ஆளை காணுமே, எங்க இருக்காவ சார்வால்? இங்க தானா இல்ல அவங்க வீட்லயா? இங்கதான் இருக்காவ. இன்னும் கோவமா தான் இருக்காங்கன்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. அந்த டாக்டர் மாப்பிள்ள ரொம்ப மோசமான ஆளுங்கிறத அவங்க கிட்ட சொன்னீங்களா சார்வால்? எங்க அண்ணாச்சி, நான் சொல்றத காது கொடுத்து கேட்டதானே? நான் ஏதோ கதை கட்டி விடுதேன்னு தானே நினைக்கா. வெட்டுக்கிளி பையன் போன்ல ஒரு வீடியோ எடுத்தாளா, அது மழையில போனு கெட்டு போய் வீடியோ வேலை செய்யல. அது இருந்தாச்சும் காட்டி நம்ப வைக்காம பார்த்தா இப்ப அதுக்கும் வழியெல்லாம் போச்சு. இப்ப வரைக்கும் நம்ப மாட்டேங்க ஆச்சு. ரத்னா, சொல்லு பரணி. ரத்னா, நான் எனக்கு தனியா இன்ஸ்டன்ட் காஃபி வாங்கியிருக்கேன். இத எதுல போட்டு வைக்கிறதுன்னு தெரியல, நீ கொண்டு போய் வையேன். சரி, டப்பால போட்டு வச்சிடுறேன். கஞ்சிமாவும் வாங்கியிருக்கேன், அதையும் நீயே டப்பால போட்டுரு. ஏட்டி, இதெல்லாமா வெளியில வாங்குவ? எசைக்கு கிட்ட சொன்னா வறுத்து அரைச்சு தர மாட்டாளா? இல்லை, இதெல்லாம் நம்ம கடையிலே இருக்கு இந்த ஜாமா. சொல்லியிருந்தா வெட்டிக்கிளி விட்டு கொண்டு வர சொல்லிருப்போம்ல. நீ எதுக்கு வெளில போய் வாங்கிட்டு? இல்ல, எதுக்கு தேவையில்லாம செலவுந்தேன். டாக்டர்மா, என்ன சரிங்க. மண்டியாங்க, நான் வட்டம் மாவட்டம் எல்லாரையும் பார்ப்பேங்க.
இல்ல என்னலே ஆச்சு அவளுக்கு? என்ன திடீர்னு இப்படி முக்காடு போட்டு வந்து நிக்க? என்ன காய்ச்சல்பா. கச்சலா? அண்ணே வந்து கொஞ்சம் கார் எடுங்கண்ணே, டாக்டர் கிட்ட வர போயிட்டு வந்துடலாம். இல்ல இப்ப நிறைய வேலை இப்ப இருக்கு. இப்ப வந்து இப்ப நான் டாக்டர் கிட்ட எல்லாம் வர சூழ்நிலையில இல்ல. இப்ப நீ டேய் நீ இவளை கூட்டிட்டு போ. ஏங்க முடியாம தானே கூப்பிடுதேன். என்ன டாக்டரோட கிளினிக்ல இறக்கி விட்டுட்டு கூட நீங்க அப்புறமா போய்க்கிட வேண்டியது தானே. ஏடி உனக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர் பார்க்கணும் அவ்வளவுதானே. அதுக்கு என்ன நான் கொண்டு போய் விட்டாதான் ஆச்சு அந்த டாக்டர் உன்னைய பாப்பாரா? நான் தான் சொல்லுது இப்ப என்னால வர முடியாது. நான் இப்ப மருத போறேன்னா அர்ஜென்ட்டா வேலை இருக்கு எனக்கு. உனச்சு இவ்வளவு ஆட்டோல கூட்டிட்டு போ. இல்ல உன்கிட்ட தான் பைக் இருக்குல்ல, அதுல கூட்டிட்டு போலாம்ல. இப்ப வந்து உடம்பு சரியில்லை நின்னு பேசிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? போங்க வரசலா போங்க. பாவம் அம்மா. மா நீ வாமா, நான் பைக்ல கூட்டு போறேன் வாமா. இல்ல பிரசிடென்ட் செக்ரட்டரி எல்லாம் முன்னாடியே வந்து ஏற்பாடு பண்ணுவியா? இல்ல லேட்டா வந்து நிப்பியா? வேலை கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தது, அதானே இதுவாயிடுச்சு. என்ன வேலை? போய் தொலைலாமா? நல்ல காரியத்துக்கு போறோம்ல, போயிட்டு வரோம்னு சொல்லு. இப்போ போலாமா? நான் ரெடி. இல்ல வண்டி அண்ணே நம்ம வாசல்ல கார் வந்து நிக்கி. ஆமால முன்னாடிதான் நான் வெறும் மளிகை கடை சம்முவா, இப்போ ஊர் பிரசிடென்ட் சம்முவல. இதெல்லாம் வேண்டாமா? அண்ணே நீ ரொம்ப லக்கின. மதனி வந்த நேரம் உனக்கு எல்லாமே நல்லபடியாவே நடக்குதுன்னு. இல்லே சும்மா இல்ல, என் மாமனாரு பொண்ணையும் கொடுத்து பிரசிடென்ட் பதவியும் கொடுத்திருக்காருல, அந்த மரியாதையை காப்பாத்தாண்டாமா? ஏய், இந்த நக்கல் பேச்செல்லாம் எனக்கு கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் ஒண்ணு வரல, நான் வீட்லயே இருக்கேன், நீங்க போயிட்டு வாங்க. இல்ல 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 இல்ல, நான் ஒரு ஜோக்குக்கு தான் சொன்னேன், நீ தப்பா எடுத்துக்காத. போலாம் வா. சாரி போவோம் வா, இனிமே ஜோக் அடிக்கல. போவோமா? சீக்கிரம் சீக்கிரம். இல்ல இல்ல வண்டி எடுத்து கொடு. பாத்தியாலே வேணும்னே வெறுப்பேத்துறதுக்காக மறுபடியும் விட்டு முன்னாலேயே பேனர் வச்சிருக்கான் இவன். ஆக்கங்கட்ட போய் சரியா அறுவாளை கொண்டாங்க. இல்ல இவருக்கு இன்னைக்கு விடல. நீங்க கோவப்படணும் தான் அவன் பேனரே வச்சான். அவன் எதிர்பார்த்த மாதிரி நீங்க கோவப்பட்டா அவன் நினைக்கிற மாதிரி இங்க நடக்குதுன்னு தானே அர்த்தம். அவன் நினைச்சதெல்லாம் நடக்குது இல்ல. விடல, அவன் விடக்கூடாது. நீங்க வெட்டிடுவேன். ஆமா, இப்ப பேனர் வெட்டிட்டா அவன் செத்துருவானா? அடுத்த போட்டோ கொண்டு வந்து வைக்க மாட்டானா? ஆளை வெட்டணும். ஐயா அவரே கோவத்துல கொந்தளிச்சு போய் கிடக்குறாரு. நீங்க எது கண்ட கண்ட ஐடியாலாம் கொடுக்குறீங்க? ஐயா அவனை வெட்டி போட்டு ஜெயிலுக்கு போயிட்டா உங்களுக்கு பரவாயில்லையா? ஐயா நீ சரியாதாமலே சொல்லுத. அவனே ஒரே அடியா கொல்லக்கூடாது. அவனை தினம் தினம் கொல்லாம கொல்லணும். பழைய பிரசிடென்ட்ங்கிற முறையில நான் அங்க போயிருக்கணும். ஆனா நான் அங்க போக மாட்டேன். நீங்களும் யாரும் அங்க போக கூடாது. கிளே, எப்ப பதவி ஏத்துக்கிற விழா வந்தாலும் உங்க அப்பா என்ன கூட்டிக்கிட்டே வரமாட்டாருல்ல. இப்ப சம்முவம் பதவி ஏத்துக்க போறான், அது என் கண்ணால பாக்கணும்ல. அப்பா, அண்ணன் பதவி ஏற்றதும் நம்ம எல்லாரும் மேடையில போய் அண்ணன் கூட ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? பின்ன இனிமே நம்மள பிரசிடென்ட்டோட தங்கச்சி இல்ல. இந்த ஊர்ல இருக்க நிறைய பேரு உங்க அண்ணன் கிட்ட சொல்லி அத செஞ்சு கொடு இத செஞ்சு கொடுன்னு நம்ம கிட்ட தானே வந்து கேப்பாவோ. அண்ணன் கூட அந்த மேடையில வச்சு போட்டோ எடுத்து வீட்ல மாட்டி வச்சாதானே கௌரவமா இருக்கும். அது சரி, ஆனா எனக்கு தான் அந்த குடுப்பனை இல்ல. இங்க வந்தது தெரிஞ்சது
இவங்க அப்பா என்னைய கொன்னே போட்டுருவாரு. இதுல போட்ட வேறயா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ரொம்ப அவசியம். அவன் கூட போட்டோ எடுத்துக்கிறது மட்டும்தான் உனக்கு குறையா? பேசாம இருமா கொஞ்சம். வாயா ஜம்முவா. இல்ல இவ்வளவு நேரம் ஆச்சு, எப்பதான் பதவி பிரமாணம் வைக்க போறானுலாம்? நாம மட்டும் ரெடியா இருந்தா போதுமா? மத்தவாளும் ரெடியா இருக்கணும்ல. இதுக்காக தான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன். சும்மா இருட்டி. ஏயா சம்முவா, நல்ல நேரம் எதுவும் பாத்திருக்கியலா? இம்புட்டு சன வந்து ரொம்ப நேரமா காத்திருக்குதே. அத்தை, காத்திருக்கிறது நல்ல நேரத்துக்காக இல்ல, கெட்ட நேரத்துக்காக. கெட்ட நேரமா? ஏல வெட்டுக்கிளி, என்ன நல்லது நடக்கிறப்ப என்ன அவசரமா பேசிட்டு இருக்க? வாயப்ப. வேண்டாம்ல வெட்டுக்கிளி, இப்படி எல்லாம் அபசகுணமா பேசாத சொல்லிட்டேன். ஏ ரத்னா, என்ன வேடிக்கை இது? இத்தனை பேரோட டைமை எப்படி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாரு. யாருக்கும் வேலையே இல்லையா? அவனை சீக்கிரம் கையெழுத்து போட்டு பதவி ஏத்துக்க சொல்ல வேண்டியதானே? எதுக்காக இப்படி டிலே பண்ணிட்டு இருக்கான்? என்னவோ நான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்ற மாதிரி தானே சொல்லுதாவ. ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் வரணுமா, அதுக்காக தான் ஆபீசருங்க என்ன கையெழுத்து போடாம காத்திருக்க சொன்னாவ. முக்கியமான ஆளா? ஏன நீ தானே பிரசிடென்ட். உன்னை விட முக்கியமான ஆளு ஆறு? அது யார் அவனால இருந்துட்டு போகட்டும்ல, நீ கையெழுத்து போட வேண்டியது தானே. மத்த ஆள்னா பரவாயில்லத்த, வர வேண்டிய ஆளு பெரிய இடம்ல, அதனாலதான் நானே அவர் வரணும்ட்டு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப யார் அந்த ஆள்னு சொல்ல போறியா இல்லையா? வேற யாரு? இவங்களுடைய புருஷரு, பரணியுடைய அப்பாரு, இந்த ஊருடைய பெரிய தலைக்கட்டு, முன்னாள் பிரசிடென்ட் திரு சவுந்தரபாண்டி சார்வால். அப்ப உனக்கு காய்ச்சல் வந்ததுக்கு காரணம் இதுதான் இல்லையா? இல்லைங்க, நெசமாவே காய்ச்சல் அடிக்குது. உன் மருமவன் பதவி பிரமாணம் எடுக்கிறான், அத நேர்ல பாக்குறதுக்காக நீ நாடகம் போட்டு நடிச்சு இங்க வந்திருக்க. இல்லப்பா, நம்ம ராமசாமி டாக்டர் ஹாஸ்பிட்டல் இன்னும் திறக்கல. அதான் அக்காவை பார்க்க வந்தோம். ஆமாங்க, காய்ச்சல் அதிகமா இருக்குன்னு பரணிக்கு போன் பண்ண, அவதான் இங்க வர சொன்னா. அதனாலதான் நாங்க வந்தோம். அவ இந்த மீட்டிங்க்கு வரும்போது கையில அந்த ஊசி, இந்த மருந்து, மாத்திரை பொட்டலாம் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டாளா? என்ன செஞ்சா? ஊசி போட்டாளா இல்ல மாத்திரை கொடுத்தாளா? சொல்லுட்டியே. என்னப்பா ஐஸ்கிரீம் சாப்பிட்டியா? இதுக்கு பேர் தான் குளிர் ஜுரமா? தெரியலையப்பா. இல்லங்க, இம்புட்டு நேரமும் எனக்கு ஜுரம். போதண்டிய நீ ஒரு நாடகம் போடுவே, அதுக்கு இந்த சின்ன கிறுக்க ஒத்து ஊதுவான். ஏன்ல ஒத்த ஓட்டுல அவனை ஜெயிக்க வச்சுட்டு இப்ப அவன் பதவி பிரமாணத்தை கண்ணால பார்த்து சந்தோஷப்பட வந்திருக்கீங்களோ? இல்லப்பா, நெசமாவே அக்காவை பார்த்து கொன்னூறு பேர் என்ன என்கிய பொய்யா? சரி, இப்பதுக்கு வீட்டுக்கு எல்லாம் போயிட்டு திரும்ப வீட்டுக்கு போய் என்ன பண்ண முடியா? வந்ததே வந்துட்டீங்க, அப்படியே நேரடியா நாம பதவி பிரமாணத்தையும் பார்த்துட்டு போயிருவோம். வாங்க. ஐயோ இல்லைங்க, நாங்க போய் சொல்லலைங்க. இவங்க ரெண்டு பேரும் அப்படியே போய் சொல்லாத பரம்பரை. நடிக்காதடி. நீயும் கூட வந்து அந்த கன்றாவி கூத்த நல்லா ரசிச்சுட்டு போ. இல்ல பாண்டி, கூட்டிட்டு வாழ. சரிப்பா. தென்னை மர சின்ன குடும்பத்தோடு போய் அந்த பாலின் கிணத்தை வாழ்த்துவோம். ஓ
பிரசிடென்ட் சார், வந்து சைன் பண்றீங்களா? அத்தானுக்கு தாகமா இருக்குல்ல, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடு. என்ன மறுபடியும் வம்பிழுக்க வந்திருக்கியா? பஞ்சாயத்துல வந்து சொல்லட்டா? உன் நிலைமை என்னாகும் தெரியுமா உனக்கு? செல்லக்குட்டி, தேர்தலை வச்சு பந்தயம் கட்டிக்கிட்டது எங்க அப்பா சவுந்தர பாண்டியனும் உங்க அண்ணன் சண்முகனும் தான். அவங்க எழுதி கொடுத்த பத்திரம் அவங்க 2 பேருக்கு மட்டும்தான் செல்லும். என்ன ஒண்ணும் செய்ய முடியாது. நான் லுக்கு எவனும் வரமாட்டான். தரு ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, என்னைக்கு இருந்தாலும் எனக்கு பொண்டாட்டினா அது நீதான். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. உனக்கு வாங்கி வச்ச தாலி கழுத்துல ஏறாம போகவே போகாது. உன்னை வாழ்த்துருவானே முருகா. நான் ப்ரிப்பேர்டா வரல. பாவம்லா, இல்லாதவங்களே அவங்களுக்கெல்லாம் செஞ்சா புண்ணியம்லா. இப்பொழுது டாக்டர் பரணி அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அன்போடு அழைக்கிறேன். பரணி பேசு. எல்லாருக்கும் வணக்கம். ஐ எம் ரியலி ஹாப்பி டு டூ தி சர்வீஸ். ஏன்னா நான் MBBS படிச்சதே என்னால முடிஞ்ச அளவுக்கு ஏழைங்களுக்கு மருத்துவம் கொடுக்கதான். பட் அன்பார்ச்சுனேட்லி நான் இன்னைக்கு ப்ரிப்பேர்டா வரல. என்னோட கிட்டெல்லாம் நான் வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன். மைனி, நீங்க கொண்டு வரலாம், நான் கொண்டு வந்துட்டோம்ல. இப்ப மொத்தம் பாருங்க. ஆல் ரைட், நான் என்னோட சேவையை ஆரம்பிக்கிறேன். உடம்பு சரியில்லாதவங்கெல்லாம் மேடைக்கு வாங்க. ஏதோ வாசல தேடி வந்து வான்னு கூப்பிடுதாரே, போலாமேன்னு இங்க வந்தேன். வீட்டுக்கு வந்ததும் சத்தியம் எல்லாம் கேட்டாரு. ஆனாலும் பொறுத்துக்கிட்டு நான் இங்க இருந்தேன். ஆனா அந்த பொறுமைக்கு கிடைச்ச மரியாதைய பாத்தியா? மா, பாத்தீங்களாப்பா, ஏன் அப்படி எல்லாம் பண்றீங்க? அப்படிதான் பண்ணுவேன் நானு. நான் அப்படிதான். இவளுக்கு தான் ஆள் இருக்க, வீடு இருக்க, போய்கிட்டு அங்கேயே. அந்த பிச்சைக்கார வெறும்பைய அவனோட இவளையும் தட்டேந்தி போ சொல்லு. எனக்கு என்ன, கஞ்சியே குடிச்சாலும் அந்த வீட்டுல வாழற வாழ்க்கை எனக்கு கௌரவமான வாழ்க்கை தாங்க.
இந்த வீட்ல மானம் கெட்டு போய் வாய்க்கு ருசியா தின்னாலும் இது மானம் கெட்டு போன பொழப்புதான். இத பாருல சிவபாலா, உன்னையும் தான் வெளியில போக சொல்லிட்டாரு. வாலு, நம்ம துணிமணி எல்லாம் எடுத்துட்டு கிளம்புவோம். 2 நிமிஷமா நான் பேக் பண்ணி ரெடி ஆகுறேன். நம்ம போலாமா? இங்க பாருங்க, ரொம்ப எல்லாம் எடுத்துட்டு போக மாட்டோம். தேவைக்கு 2 உடுப்பு தான் எடுத்துட்டு போவோம். அப்படிதான். பாக்கி எல்லாம் நீங்களே வச்சுக்கிட்டு அழுங்க. நீ வால. நானே அன்பா கூப்பிடணும், மரியாதையா கூப்பிடணும். அப்பதான் நான் வருவேன். வா, எதுக்கு வாசல்ல இத்தனை பேரும் கூத்தடிச்சிட்டு இருக்கீங்க? பாத்தியலா, அவனும் பேசுதான். இதுக்கு மேல நமக்கு என்ன இங்க வேலை? நீ வண்டி எடுமா. நீ வேற பாடி இந்த போலீஸ்கார விசாரணையில இங்க வச்சுக்காதல. புருஷன் ஜாதிக்குள்ள 1008 உனக்கு என்ன பாக்கியம் பாக்கியம் பாக்கியம். இப்ப என்ன உன்னை அன்பா கூப்பிடணும், அப்படிதானே? இந்த பாரு பாக்கியம், அன்பா இருக்கா? போதுமா? இல்ல இல்ல, எனக்கு பயமா தான் இருக்கு. உண்மையான அன்போட கூப்பிடுங்க. எனக்கு வராததே நீ கேக்குறியே. இப்ப பாரு ஏண்டே பாக்கியம், உன் மாமா சொல்லுதே இல்ல, வாட்டி தங்க. இப்படிதான் அன்பா கூப்பிடணும். இளைய சிவபாலா, நாம இப்போதைக்கு போக வேண்டாம். நீ வால. பொறவு சண்டை வந்தா போய்க்கலாம். வா. சரிம்மா. நீ இறங்கி இறங்கடி குட்டி. வரேன் வரேன். இறங்கு. நீ விட்டா ஓடிடுவே. இல்ல நீ விட்டா ஓடிடுவே. அவன் கிடக்கான். ஏய் தனியா, நீங்க போங்க, உள்ள போங்க. தனியனாச்சே, அம்மா பேக்க பின்னாடி இறுக்கி கட்டி வச்சிருக்கேன். அவுத்து உள்ள கொண்டு வாங்கண்ணா. அத நான் பாத்துக்கிறேன். உனக்கு ஒன்று தெரியுமா? உன்கிட்ட வைத்தியம் பார்த்துட்டு அத்தனை பேரும் மனசார வாழ்த்திட்டு போனாவுல, அதை பார்க்கும்போது ஒரு சின்ன சந்தோஷம், அவ்வளவுதான். சரி மன்னிச்சுக்க சாமி. இப்ப என்ன செய்ய? உன் கால விழுணுமா? ஓஹோ, இப்படி சென்டிமெண்டா பேசினா உன் மேல எனக்கு கோவம் போயிடுமா? அதெல்லாம் என்னைக்குமே போகாது. இந்த ஜென்மத்துல இந்த கோபம் போகவே போகாது. சாகுற வரைக்கும் உன்னை மன்னிக்கவே மாட்டேன்டா. அப்புறம் எந்த நம்பிக்கையில என்னென்னமோ பைத்தியக்காரத்தனமா நீ பண்ணிட்டு இருக்க? சொல்லு. இல்லடா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ மாறுவ, உன் மனசு மாறும். நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. எனக்கு நம்பிக்கை இருக்குல. உன் மனசை நான் மாத்திடுவேன். நீ ஆசைப்பட்ட சம்முவான்னு ஓடி வந்து நீயே என்னை கட்டி பிடிச்சுக்கிடுவ. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குல. டேய், நிஜமாவே உனக்கு அவ்வளவுதான் அறிவா? எனக்கு புரியல. ஏய், நான் டாக்டர்டா. என்னோட நாலேஜ் என்ன, என்னோட எக்ஸ்போஷர் லெவல் என்ன? இப்படி தகுதியே இல்லாத ஒருத்தனை எப்படி ஒரு பொண்ணால நேசிக்க முடியும்? இது என்னடா முட்டாள்தனமான நம்பிக்கையா இருக்கு? இல்லை, இதுக்கு நீ என்ன பேர் வேணா வச்சுக்கிற. ஆனா எனக்கு சத்தியமா நம்பிக்கை இருக்கு. உனக்கு என்ன கண்டிப்பா பிடிக்கும்ல. இல்லை, உன்னைய நான் கொடுன்னு அவங்க கிட்ட கேட்கல. ஆனா என் அப்ப உன்னை எனக்கு கொடுத்துருக்காம்ல. அதுக்கு நீ என்ன பேர் வேணா வையே. ஆனா என்னைய பொறுத்த வரைக்கும் என் வாழ்க்கையில நான் எதிர்பார்க்காத ஒரு பெரிய வரத்தை என் அப்பா எனக்கு கொடுத்துருக்காம்ல. என் அப்பா எனக்கு கொடுத்துருக்கேன். உனக்கு வரும், எனக்கு சாபம். சரி, நீ சாபனே வச்சுக்க. ஆனா அதுக்கு பிறகு என்னாச்சு? நீ என் கூட வாழவே முடியாதுன்னு தானே சொன்ன. ஆனா சும்மா இருந்தவன உன் அப்பாரு அவரையே என்னைய கூப்பிட்டு என்கிட்ட பேசி என்ன வம்பிழுத்து என்னைய ஒரு பந்தயத்துக்கு கூப்பிடுதாவ. நானா தேர்தலுக்கு போய் நிக்க என்ன? அவரு தானே என்னைய தூண்டி நிக்க வச்சாவ. அதுல பந்தயம் வச்சது அவரு தானே. இல்ல சத்தியமா சொல்லுதானே, அந்த நிமிஷம் நான் ஜெயிப்பேன் எனக்கு சத்தியமா நம்பிக்கை இல்ல. ஆனா என்ன நடந்துச்சு? வெறும் பயல நான் ஜெயிச்சு பிரசிடென்ட் ஆகுதேன். அதுக்கு புறவாது நீ என் கூட வாழ வரமாட்டேன்னு சொல்லிருக்கலாம்ல.
நீ அப்படி சொல்லியிருந்தா நான் என்ன செஞ்சிட்டு போறேன்? சரி அவ்வளவுதான் சொல்லிட்டு நானும் வந்திருப்போம்ல. ஆனா நீயே பதிலுக்கு தானாலாம் வந்த. இல்ல இதெல்லாம் நடந்துச்சா இல்லையா? டேய், இது நடந்த எல்லாத்துக்கும் தனித்தனி காரணம் இருக்கு. நீ எல்லாமே உனக்காக நடந்துச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அப்படி நினைச்சா உன்ன மாதிரி ஒரு பைத்தியக்காரன் இந்த உலகத்திலேயே இல்லடா. இல்லை, நீ என்ன வேணா சொல்லிக்க. ஆனா இது எல்லாம் என் அப்பனோட செயல்ல, என் அப்ப முருகனோட செயல். நீயும் பாத்துக்க, நிச்சயம் நீயும் என்னைய சந்தோஷமா ஏத்துக்கிட்டு வாழுவ. இது நடக்குதா இல்லையான்னு பாரு. ஓ அப்படியா? நிச்சயமா அது நடந்துரும் சொல்றியா? சத்தியமா நடக்கு, நான் மனசார நம்புதேன். ஓ ஓகே, எப்ப நடக்கும் அது சொல்லு. இல்ல எப்போனா இல்ல, வாழ்க்கையில எப்ப எது நடக்கணும் முன்னாடியே தெரிஞ்சா வாழ்க்கை சுவாரஸ்யம் இல்லாம போயிடும்ல. தானே வாழ்க்கை, நான் நம்புதேன். எனக்கு அதுக்கெல்லாம் பொறுமையே இல்ல. எனக்கு உன்னை இந்த நிமிஷம் பிடிக்காது. உன் பக்கத்துல இருக்கிறது கூட எனக்கு பிடிக்கல. என்னோட கழுத்துல இருக்கிற இந்த தாலிய நீயே வாங்கிட்டு நீயே என்ன அனுப்பி வைக்கணும். பழனி பதிவாய் பாலகுமாரா, முரு 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 முருகா 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 முரு 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 முருகா 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 முரு 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 ரெடியில முருகா முருகா முரு 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 முருகா முருகா முருகா. 100 நாள்ல நீ என் மனசுக்கு பிடிச்சவனா மாறணும். 100 நாள்ல என்னோட மனச நீ மாத்தி காட்டணும். இல்லன்னு வை, என் கழுத்துல தொங்குற இந்த தாலிய நீயே கழட்டி வாங்கிட்டு நீயே என்னை எங்க அப்பா வீட்டுக்கு கொண்டு போய் விடணும். ஓகேவா? சரியில்ல, எண்ணி 100 நாள்ல உன் மனச மாத்தி காட்டல, என் பேரு சம்மு அல்லல. இது அந்த முருகன் மேல சத்திய. ரெடியில? அப்பா சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இந்த வாழ்க்கையில இருந்து எப்படா எனக்கு விடுதலை கிடைக்கும்னு நான் நினைச்சிட்டே இருந்தேன். இப்போ 100 நாள்ல எனக்கு விடுதலை ஆயிப்போச்சு. அது போதும். இனிமே நான் எதுக்கு கோவப்படணும்? இனிமே நான் ஏன் சாப்பிடாம உட்காரணும்? நான் பாட்டுக்கு நிம்மதியா சந்தோஷமா இருப்பேன், சந்தோஷமா சாப்பிடுவேன், சந்தோஷமா தூங்குவேன். தேங்க்யூ சோ மச் மிஸ்டர் சண்முகம். வழி விடு, எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் சாப்பிடணும். ரொம்ப ஃபாஸ்டா இருக்க. ஃபாஸ்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் தான் ரொம்ப முக்கியம். நீ அந்த கத்திரிக்காய் என்ன இருக்கு, நான் வெங்காயம் இருக்கு. ஏய் இல்ல இல்ல இல்ல, வெங்காயத்தை என்கிட்ட கூட, கத்திரிக்காய் நின்னு இருக்கு. சரி. நிசமாவே பந்தயம் போட்டிருக்கியா? என்னோட வாழ்க்கை அதுல நான் விளையாடுவேனா? 100 நாள் மூட்டைய கட்டிட்டு போயிட்டே இருப்பேன். அதெல்லாம் நீ போக மாட்ட. இந்த 100 நாள்ல என் அண்ணனை உனக்கு பிடிச்சிரும். யாரு? உங்க அண்ணன? எனக்கு? ஏ லூசு, டைம் கொடுத்த நான் மட்டும் சும்மா இருப்பேனா? கொடுக்கிற டார்ச்சர்ல உங்க அண்ணன் ஒரே வாரத்துல என்னை விட்டு போயிடு தாயேன்னு கால்ல விழுந்து கெஞ்சுவான். நீ வேணா பாரு. அடி பாவி, என்னடி சொல்ற? இஷ்டம் இல்லாத எதையும் யாரும் யார் மேலயும் திணிக்க முடியாது. திணிச்சா அது பாவம், துரோகம். என் மேல எதையும் யாரையும் நான் திணிக்க விட மாட்டேன். நீ கவலைப்படாத, உங்க மேல எல்லாம் எனக்கு எந்த கோவமும் இல்ல. நீ வேலையை பாரு.
இருக்க ஆனா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பொதுவா எல்லாரும் லவ் பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணுவாவ. ஆனா நான் கொஞ்சம் உள்டாவா யோசிச்சிருக்கேன்னு வச்சுக்கேன். இப்போ கல்யாணம் பண்ணிவிட்டேன், இனிமேல் தான் லவ்வே பண்ண போதேன். யாரு நீ லவ் பண்ண போறியா? காமெடி பண்ணாதல சும்மா. ஏலே காமெடி இல்லலே, நிஜத்தை சொல்லுதே. நீ நானும் இங்கதானே வேறுபட்டு நிக்க. இது வரைக்கும் உன் தங்கச்சிய மனசுக்குள்ளேயே லவ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இனிமே வெளிப்படையா லவ் பண்ணி அவன் மனசுக்குள்ள பூந்து அவன் மனச மாத்திரடா இல்லையான்னு பாருல. 100 நாள் கழிச்சு நீ ஏன் வந்து அவளை கூப்பிட்டாலும் ஐயோ என்னையும் மாமாவையும் பிரிச்சிடாத, ஏலே நீ யாருல ரோட்ல போறவன் அப்படின்னு வாழை எடுத்துட்டு வந்து உன் மண்டையில தட்டுறாளா இல்லையான்னு பாரு. பணங்காட்டு நரி பிஸா பர்கருக்கு ஆசைப்பட்டுச்சான். இல்ல நடக்கிறத பேசல. ஏலே நீ பார்க்க தானே போற. ஏலே பாண்டே, இனி அவன் உன் தங்கச்சி பரணி இல்ல, இந்த பிரசிடென்ட் சமூகத்தோட பொண்டாட்டி. கேட்டுச்சா? என் பொண்டாட்டி பரணி. எப்பா பிரசிடென்ட், நீ கனவு கண்டுகிட்டே இரு. என் தங்கச்சி எந்த காலத்திலயும் உன்னை புருஷனா ஏத்துக்கவே மாட்டான். ஏலே இப்ப நீ எதுக்கு இங்கிட்டு வந்து நின்னு ஜோசியம் சொல்லிட்டு இருக்கவ? எனக்கு நிறைய வேலை கிடக்கல. உன்னைய மாதிரி காக்கி சட்டையை போட்டு வெட்டியா சுத்திரம் நினைச்சோ? இரு சம்முவம், அவசரப்படாத. என் தங்கச்சி உன்னை ஏத்துக்கிட்டு உன் கூட வாழ்றதுக்கு ஒரு வழி இருக்கு. அத சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். பாண்டிக்கு இம்பிட்டு அறிவா? திடீர்னு ஐடியாலாம் சிறப்பா வருதே. அது என்ன மச்சான் ஐடியா? நக்கல் பண்ணாதட. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, நான் சொன்னா என் தங்கச்சி எப்பவும் கேட்பா. அவகிட்ட நான் பேசி சமாதானம் பண்ணுதேன், மனசு வந்து அவ கூட வாழுவா. ஓ, இப்படியெல்லாம் கூட நடக்குமோ? நிச்சயமா நடக்கும். என் தங்கச்சி கிட்ட பேசி மனசை மாத்தணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இலை என்னலே சுவாரஸ்யத்தை அப்படியே பொத்தி பொத்தி வைக்க. என்னன்னு பட்டுன்னு போட்டு உடல உடச்சு பேசு, ஆர்வமா இருக்கலாம். பாரு, சுத்தி வளைச்செல்லாம் பேசல, ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நீ எப்படி என் தங்கச்சியை கட்டிக்கிட்டியோ அதே மாதிரி உன் தங்கச்சி ரத்னாவை எனக்கு கட்டி கொடு. என்ன இழிப்பு! ஏங்க பொண்டாட்டி வரங்கலியா? நான் வருவேன்றதுக்காக முடிச்சிட்டே இருக்கீங்களோ? ஆமா, எனக்கு வேண்டுதல் ஓவரா இழிக்காம உள்ளவா. இல்ல அதுவும் நான் வரணும்ட்டு காத்துக்கிட்டு இருக்கீங்களா? ஒரு ஜோக்குக்கு சொன்னேன், அதுக்குள்ள சீரியஸான எப்படி? இப்ப வரியா இல்ல கதவு சாத்தவா? ஆறேன், வேற எங்கிட்டு போறது? பசி காதடிக்கலாம், சோறு திங்கானமா? இலே என்ன அம்புட்டு பேரும் தூங்கிட்டீங்களா? இல்ல ஒண்ணுக்கு 2 வேலை பாத்துட்டு வரும்ல. கடையை மூடிட்டு ஊர் பஞ்சாயத்துல முடிச்சு வரது கொஞ்சம் நாடியா போச்சு. இல்லே பசியோட வந்திருக்கும்ல, எந்திரிச்சு சோள போடுங்க. இல்லே உங்களதாம்ல. ஏலா
நடு சாமத்துல வந்து உறங்க விடாம என்னடா பண்ணிட்டு இருக்க? சாரி சாரி சாரின்னா எப்போ நானா வேணும்ட்டா லேட்டா வந்தேன். முன்ன மாதிரி கடையை சாத்தணுமா நேரா வீட்டுக்கு வந்தோமாலாம் இயலாதுல. இப்ப பிரசிடென்ட்பா, கடை வாசல்லே 3 பேர் பஞ்சாயத்துக்கு நிக்கிறானுவ. அதெல்லாம் பேசி முடிச்சுதானே வரணும். இப்ப நீயே சொல்லு. பாவல அந்த பிள்ளைய பகல்லாம் மாடு மாதிரி உழைச்சிட்டு இப்பதான் அசதியில தூங்குதுங்க. அதுகளை போட்டு உசிப்பிட்டு உயிரை வாங்காத. இரு செத்த இரு, நானே வாரேன். நீங்க என்ன சோத்த எடுத்து வைக்க போறீங்களா? ஆமா, உனக்கு சோத்த எடுத்து போடுறாவோ. இரு வாரேன், இருல.